அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 247. இன்றைய நிகழ்விலே நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜோசபின் மாலதி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் ஜோசபின் மாலதி அவர்கள் கழுகுமலையை சார்ந்தவர். கழுகுமலைக்கு மிகப்பெரிய வரலாற்று பின்புலம் இருக்கிறது. சமணர்கள் வாழ்ந்த ஒரு பழமையான ஒரு தொல் நகரம் என்றுதான் அந்த ஊரை சொல்ல வேண்டும். அந்த ஊரிலே பிறந்தவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளை பயின்றிருக்கின்றார். விருதுநகரிலே இருக்கக்கூடிய செந்திக்குமார நாடார் கல்லூரியிலே தன்னுடைய எம்பில் பட்டப்படிப்பினை பயின்று வேவா வன்னிய பெருமாள் கல்லூரியிலே தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்திருக்கின்றார். இத்தோடு மட்டுமல்லாமல் கல்வியியல் துறை சார்ந்தும் அவர்கள் இளநிலை பிஎட் பட்டமும் முதுநிலை எம்எட் பட்டமும் பெற்றிருக்கின்றார்கள். இவை கல்வியியல் சார்ந்தும் கல்லூரி சார்ந்தும் இயங்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். ஒரு புறம் பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். இன்னொரு புறம் ஒரு நல்ல கவிஞராக இருக்கிறார். பல்வேறு இணைய மாநாடுகளிலே கலந்து கொண்டு தன்னுடைய கட்டுரைகளை அந்த இணையம் வழியாக சமர்ப்பித்திருக்கின்றார். பல்வேறு மாநாடுகளிலே உரையாற்றி இருக்கின்றார். நல்ல பேச்சாளர், கவிஞர், கல்வியாளர் என்ற முத்தளங்களில் பரிணமிக்கக்கூடிய பயணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல கருத்துரையாளர் என்று நம்மிடையே வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. நானும் வினோத் சார் இன்னைக்கு பேசிட்டோம். இன்னைக்கு அம்மையார் அவர்கள் தேர்ந்து வருகை வந்திருக்கக்கூடிய அந்த புத்தகம் ஞானன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வாரிசு. அவர் சிவகாசியை சார்ந்தவர். அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் சிவகாசிக்கு வந்த புதிலே அவர் நன்கு பழகுவார் ஞானன். இப்பொழுது அவர் இல்லை என்றால் கூட அவருடைய எழுத்துக்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றன. நல்ல இசை அறிவு உள்ள ஒரு படைப்பாளர். பெண்களினுடைய சிக்கல்களை பல்வேறு தளங்களிலே சிறுகதைகளாக எழுதியிருக்கின்றார். மிகவும் தபால் துறையிலே பணியாற்றியவர். மிகவும் எளிமையாக பேசுவார், மென்மையாக பேசுவார், அதிர்ந்து பேசாத ஒரு படைப்பாளர். ஆனால் கூர்மையாக எழுதுவார். ஞானனோடு எங்களுக்கு அந்த பழக்கம் ஒரு 2012, 2013 எல்லாம் மிகவும் சிறப்பாகவே இருந்தது. ஒரு நல்ல தோழமையோடு பழகுவார். வயது வித்தியாசம் பார்க்காமல் பழகுவார். அப்படிப்பட்ட ஞானன் அவர்களினுடைய வாரிசு என்கின்ற படைப்பை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. இது சிவகாசி மண்ணை சார்ந்த ஞானன் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு பாராட்டுதல் என்றுதான் தெரிவிக்க வேண்டும். ஒரு நல்ல அவர் ஒரு கவிஞர், இசை ஞானி, ஒரு பக்கம் சிறுகதை படைப்பாளர், பல்வேறு தளங்கள் இயங்கினவர். அதனால எங்களோடு ஒரு நெருங்கிய தோழமையோடு இருந்ததுனால அவருடைய நூல் பேசப்படுறப்ப அவரை நினைவு கூறுவதும் இங்கே ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நல்ல நூலை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ஜோசபின் மாலதி அவர்களை இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். கவிஞர் சே ஞானன் அவர்களினுடைய வாரிசு என்ற நூல் குறித்து பேச விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி சு ஜோஸ்பின் மாலதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் ஐயா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குது. பிறந்தே சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்த மொழியாம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்குகின்றேன். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியும் தமிழ் துறை நடத்தும் பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றத்திற்கு இந்நிகழ்விற்கு கருத்துரை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்துறை தலைவர்கள் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் வினோத் ஐயா சொன்ன உடனே, நேற்று அழைப்புல சொன்ன உடனே நான் சரின்னு சொல்லி முதல்ல ஏற்றுக்கிட்டேன். இவருடைய ஞானுடைய படைப்புகளை 2021 இருந்து நான் பிஹெச்டி முனைவர் பட்ட ஆய்வாளர் தலைப்பா நான் பார்த்துட்டே வர்றதுனால கேட்ட உடனே சரி, சிறுகதை தொகுதியில ஏதாவது ஒண்ணு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியதற்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரித்தாக்குகின்றேன். ஞானனுடைய சிறுகதை தொகுதிகள், அவருடைய சிறுகதை தொகுதிகள் 5 இருக்கு. அதுல 2வது சிறுகதை தொகுதி தான் வாரிசு அப்படிங்கிற சிறுகதை தொகுதி. இந்த தொகுதியில மொத்தம் 18 கதைகள் அடங்கி இருக்கின்றன. அப்படி நான் பார்க்கும்போது 18 கதைகள்ல நான் ஒரு கதை சுருக்கத்தை என்ன இருக்கு, அந்த கதையில என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நான் முதல்ல எழுதி வச்சேன்.
அந்த 18 கதைகளையும் மொத்தமா பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆய்வு ரீதியா என்ன இருக்கு அப்படிங்கிறது மனசுல புலப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இந்த வாழ்க்கையானது பன்முகத்தன்மையில இருக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதர்களும் பல கோணத்துல யோசிக்கிறதும், அவர்களுடைய உணர்ச்சிகள் பலவிதமாக இருப்பதும், சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது ஒரு மனிதன் இன்னொரு முகத்தை எப்படி காட்டுகிறான் என்பதும், நிறைய அவருடைய யதார்த்த அனுபவ வாழ்க்கைய அவர் பார்த்துட்டு அப்படியே எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் உள்வாங்கிக்கிட்டேன். அந்த அனுபவ வாழ்க்கையில மொத்தம் 18 கதைகள்ல இந்த உரிக்க அப்படிங்கிற முதல் ஒரு சிறுகதை, அதை நான் வாசிக்கும் போது சமூக சேவகி, மகளிர் உரிமை பிரசங்கி அப்படின்னு எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு பெண், அந்த சாந்தி விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு கதை மாந்தரை அறிமுகப்படுத்துறாரு. அவங்க எப்படி ஒரு பெண்ணியத்துல இருந்துகிட்டு அவங்க எப்படி உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவர் கணவன் வெளியில போனதுக்கு அப்புறம், மகள்கள் போனதுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளில் நடத்தைகள் எப்படி மாறுபடுகிறது அப்படிங்கிறத இந்த கதையில அழகா தெளிவுபடுத்தியிருப்பாரு. ராஜா அப்படிங்கிறவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்வாங்க. அப்போ ஒரு பெண்ணின் மனதானது உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வார்களா அப்படிங்கிறத எண்ணக்கூடிய வகையில அந்த முதல் கதை அமைந்தது. அதுக்கப்புறம் வாரிசு அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சிருக்காரே, அந்த வாரிசு அப்படிங்கிறதுக்கு குழந்தை இல்லாம இருக்குமோ, இல்லைன்னா குழந்தை எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சுக்கிட்டே நான் படிச்சேன். அந்த வாரிசு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். அப்படி பார்க்கும்போது இந்த சங்கீதராஜன் அப்படிங்கிற அந்த பெயரையே சங்கீதத்தோடு இணைத்து கதை மாந்தருக்கு பெயர் வச்சிருக்காரு. அப்ப அதை நான் வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏழை குடும்பத்துல இவர் பிறந்திருந்தாலும் இசையின் மீது ஆர்வமுடைய இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, வசந்தா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு. இந்த இசை கச்சேரிக்காக பல பெண்களோடு அவர் தொடர்புல இருக்கிறதுனால அந்த பெண்ணானவள் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு சந்தேக பார்வையில தன்னுடைய கணவனை விட்டு பிரியக்கூடிய நிலையும் அந்த பிறந்தகத்துக்கு போயிடுறாங்க, அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அவரை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. அவளோ என்ன இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனவன இவர் இசையில் இருக்கக்கூடிய நாட்டத்தின் காரணமா இசைய முழுவதும் பயின்று அதுல ஒரு ராகத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த கதையில அவர் சொல்றாரு, செல்வப்பிரியா அப்படிங்கிற அந்த ராகத்துக்கு பெயர் வைக்கிறார். அப்ப அந்த இசையின் காரணமா அவர் வச்ச அந்த ராகத்துக்கு பெயரை வச்சுட்டு கடைசியா இறுதி காட்சியில அவங்க மனைவி அவரை புரிஞ்சுக்கிறாங்க. மீண்டும் கூடும் போது சேரும் போது சொல்றாங்க, தனக்கோ குழந்தை இல்ல. அவர் சொல்றாரு, தனக்கு குழந்தை இல்லாதத மறைச்சி நான் ஒரு புது குழந்தைய தத்தெடுத்து கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னு கேட்டா, நான் படைத்த அந்த புது ராகம் இருக்கு இல்லையா செல்வப்பிரியா, அந்த ராகம் தான் நம்மளுடைய வாரிசாக இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய மனைவிக்கு சொல்லக்கூடிய நிலை, மனைவி தன்னுடைய நிலையை உணரக்கூடியது. அப்ப ஒரு பெண்ணானவள் எப்படி அந்த பெண்ணிய சிக்கல்கள் தான் ஒரு மனதானது எப்படி பல்வேறு கோணங்களில் இருக்கிறது. இதை உளவியல் ரீதியாகவும் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அந்த மனதானது எப்படி ஆழ்ந்த சிக்கல்ல மாட்டும் போது தன்னுடைய வேறு ஒரு நிலையை யோசிக்கக்கூடிய நிலை, அதாவது சந்தேகப்படுறது அப்படிங்கிறது எப்பயுமே கணவனை விட மனைவிமார்களுக்கு எப்பவுமே இருக்கும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கற்பனையில நிறைய சந்தேகப்படுவோம். அப்படி மாதிரி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு அந்த இசை ஆர்வத்தால தான் கண்டுபிடித்த அந்த ராகத்தையும் கொடுக்கிறார். அப்ப அப்படி இருக்கிற மனைவியுடைய மனம் எப்படி திருப்பப்படுகிறது, அந்த திரும்புவதற்குரிய காரணம் என்ன, குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு இந்த காலத்துல நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய ஒரு இசையின் காரணமாக அதன் மீது இருந்தக்கூடிய பற்றின் காரணமாக அவர் எப்படி ஒரு ராகத்தையே தன்னுடைய குழந்தையாக தத்தெடுத்து கொண்டு செய்யறாரு அப்படிங்கிறத இந்த கதையில நம்ம அந்த வாரிசு அப்படிங்கிற கதையின் வழியா நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வேங்கடசாமி அப்படிங்கிறவரு கடின உழைப்பால முன்னேறாரு, வட்டிக்கு விடுறாரு. அந்த வட்டிக்கு விடுற நேரத்துல மத்தவங்க வட்டிக்கு வாங்க வருவாங்க இல்லையா, அவங்க வீட்டுல எல்லாம் அந்த மரங்கள்ல எல்லா காய்கள் கனிகள்லாம் வருது. இவர் எந்த விதை வைத்தாலும் வர்றதே கிடையாது. அது ஏன் அப்படின்னே தெரியலைன்னா, எல்லாருடைய வைத்தறிச்சல் தான். கடன் கொடுப்பார்கள். அப்ப கடன் வாங்குபவர்கள் என்ன செய்வாங்க, இவனுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கா, இவனுக்கு மட்டும் எங்க இருந்து வருது. அதாவது ஒரு மனிதன் நல்லது நினைத்து கொடுத்தால் கூட இந்த உலகமானது வேறு விதமாக தான் எண்ணிக்கிறது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் காப்பாத்தணும்னு நினைச்சாலும் அதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத அந்த கதையில பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் துரோகமா அப்படிங்கிற ஒரு கதை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு நாயை வச்சு செவலை கருப்பன் அப்படிங்கிற 2 நாய்கள், அந்த நாய்களை வைத்து மனிதனின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய
அந்த நிலையை எப்படி சீர்படுத்துறாரு அப்படிங்கறத இந்த கதையை வாசிக்கும் போது 2 நாய்களும் ஒரு விசுவாசமான நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பவுண்ட வந்து காவல் காக்குற நாய்களா இருக்கு. செவலையை பல நாள்களாக காணவில்லை அப்படின்னு கருப்பன் நாய் தேடிக்கிட்டு இருக்கு. ஏன் வந்து நீ ரொம்ப நாள் தொலைஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லி தேடுது. அப்ப செவல நாய் அந்த நாய் வருது. ஒரு நாள் திரும்பி வந்த அந்த செவலையை நோக்கி சாப்பாடு போட்ட சந்திரன், அதாவது உரிமையாளர் தான், அவர் வீட்டு உரிமையாளர், அவரை ஏன் நீ கடிச்சு வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த சந்திரன் அப்படிங்கிறவரு என்ன அப்படின்னா, அவருடைய நாட்கள்ல வாழ்க்கை நடத்தும் போது அவருடைய மனைவி வந்து குழந்தை பெறுவதற்காக அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தப்பா நடந்துக்கிற ஒரு பொண்ணு சகுந்தலான், அவங்களோட இவர் தொடர்பு வைப்பதற்காக அந்த காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிப்பார். அப்ப குதிக்கும் போது இந்த நாய் குதிக்க போகும்போது இந்த நாய் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடிச்சு வச்சிரும். அப்ப அது வந்து தப்பு செய்யக்கூடாது. ஒரு நல்ல மனிதன் சில நேரங்களில் என்ன செய்யறான் அப்படின்னா, சறுக்கி விழக்கூடிய நேரங்களில் இன்னொரு மனிதன் காப்பாற்றுறானோ இல்லையோ, இந்த நாயானது விசுவாசமாக காப்பாற்றக்கூடிய நிகழ்வை அந்த கதையில துரோகமா, அப்ப நான் செஞ்சது துரோகமா அப்படின்னு கேட்கிற மாதிரி அந்த தலைப்பு பொருத்தத்தை உள்வாங்கும் போது இந்த நாய்களுக்கு நன்றியுள்ள நாய்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலையானது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த மாதா பாட்டி அப்படிங்கிற ஒரு கதை. அந்த கதையில என்ன அப்படின்னா, அந்த மாதா பாட்டி அப்படிங்கிறவங்க அவங்க பேரு, அவங்க வந்து தன்னுடைய முதியவரா ஆகணும்னு அவங்க மகன் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல இருந்து அந்த பாட்டிய வெளியே அனுப்பிடுறாங்க. அப்ப வெளியே அனுப்பின உடனே அந்த காம்பவுண்ட்ல அந்த பாட்டி வந்து வெளியில வாசல்ல ஒரு திண்ணையில படுத்திருப்பாங்க. தினமும் வந்து அந்த பாட்டிக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா உணவு வழங்குறாங்க. அப்ப உணவு கொண்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது ஒரு உமா டீச்சர் ஆசிரியர் ஒருத்தங்க பக்கத்துல வசிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த முதியவங்களோட தொல்லை தாங்க முடியல, தெண்டத்துக்காகவே இந்த திண்ணையில என்ன செய்யறாங்க படுத்தே இருக்காங்க, இவங்களுக்காக நீங்க எல்லாருமே என்ன செய்யறீங்க உணவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி மனிதர்களை வந்து மற்ற மக்களை வந்து திட்டும் போது மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாட்டி நமக்காக இப்படி காவலுக்கு இருந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் வந்து உணர மாட்டேங்கிறாங்க. அந்த பாட்டி வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆசிரியர் வீட்டுல 25 பவுன் நகை வந்து திருடு போயிருது. அப்ப திருடு போனதுக்கு அப்புறம் அந்த அந்த ஆசிரியர் உணர்ந்தார்களா அப்படின்னா இல்ல. அப்ப 25 பவுன் நகை களவு போனதுக்கு அப்புறமும் அந்த முதியவர்கள் இருக்கக்கூடிய காவல் பணி அப்படின்னு சொல்லும் போது, முதியவர் இல்லை அப்படின்னா நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுல சித்தரிச்சிருக்காரு. அந்த பெரியவங்க இறந்த உடனே அந்த நகை காணாம போனாலும் செத்த பின்னும் அந்த முதியவர் நிலையை உணரவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த கதையை வந்து ஏக்கத்துல முடிச்சிருப்பாரு கவிஞர் ஞானன். இதுல இருந்து என்ன அப்படின்னா, அதாவது உயர்மட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் வந்து படுற பாடு, அங்க இருக்கக்கூடிய பாட்டியின் அந்த பணியானது இவங்களுக்கு வந்து தெரியாம போயிருதே கடைசி வரைக்கும். அப்ப பெரியவர்கள் சொல்லுவோம் இல்லையா, முதுமையில் பேசக்கூடிய அவர்களுடைய சொல் வந்து முதல்ல வந்து கசக்கும், பின்னாடி வந்து இனிக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த பழமொழி இங்க நானு பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கதை. அந்த கதையில சக்கரம் சுற்றும் அப்படிங்கிற கதை. அந்த விசாலாட்சி அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணானவள் தன்னுடைய மகள் மீனு அவங்களோட அந்த பொண்ணோட வீட்டை தேடி வர்றாங்க. அது வந்து ஒரு சென்னை மாநகரம் மாதிரி இருக்கிறதுனால அங்க பெரிய வசதியான வீட்டுல இவங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, பெரிய வசதியான வீட்டுல எப்படி நீ உன்னால வாழ்க்கை நடத்த முடியுதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்ப அங்க ஆச்சரியப்படும் போது அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் அவரை வந்து சொல்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அறிமுகப்படுத்தினோன்னா எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உன்னோட கணவன் இவரோட பழகுனது உண்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணானவள் தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக எப்படி மாற்றப்படுகிறாள் அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்துகிறது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அப்ப அவங்க அம்மா செயல அந்த பொண்ணானவா சொல்றா என்னன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது உன்னைய நான் பாத்திருக்கேன்லம்மா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருவார்ல, நீங்க சித்தப்பான்னு சொல்வீங்கல்ல, இப்ப நானு என்னுடைய பொண்ணு கேட்டா பெரியப்பான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பா. அதாவது தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழமொழிக்கு தகுந்த போல இந்த கதையை வந்து அவரு எழுதியிருக்கிறது, பதிவாகியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இது வந்து அதாவது முன்னேற போவது போலவே பின்னேறும் போகும். அப்பதான் தன்னுடைய தாயானவள் தன்னுடைய மகள்கிட்ட வந்து சின்ன குழந்தையில எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், ஒரு செயல் நடந்தாலும் தன் குழந்தைக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதே வந்து அப்ப எல்லா குழந்தைகளுமே வந்து சின்ன குழந்தைகளை எந்த ஒரு செயலை பார்த்தாலுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா, பின்னாடி உள்ள வாழ்க்கையில தன்னோட அம்மா இருந்தாங்க இப்படி, தன்னோட அப்பா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களதான் நம்ம வாழ்க்கைக்கு முன்மாதிரியா எடுத்துக்குவோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையானது எப்படி கற்பு நெருக்கி உகந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தாய் என்னைக்குமே
எடுத்துக்கணும் அப்படிங்கிறத முன்வைக்கக்கூடியதாக இந்த கதை அமைந்திருந்தது. அதுக்கப்புறம் பாயும் பயணமும் அப்படிங்கிற ஒரு கதை. அதுல வந்து என்ன அப்படின்னா, ஜெகதீசன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அடிக்கடி வந்து அவர் டாக்டர் வேலைங்கிறது லேட்டா தான் வருவார். திரும்பி வரும்போது ரொம்ப தாமதமா வர்றாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு கடிதம் வருது. இது முழுவதுமே ஒரு 4 கதைகள் முழுவதுமே என்ன அப்படின்னா, உளவியல் சிக்கல்ல பார்க்கும்போது அந்த செக்ஸ் உணர்வை வச்சே ஒரு 4 கதைகள் எழுதியிருக்கார். அது என்ன அப்படின்னா, அது இல்லாம கணவன் வந்து மனைவியை விட்டு பிரியக்கூடிய நிலையும், ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நிலையும், இன்னொன்னு அதனால் அந்த குடும்பமானது எப்படி பிளவுபடுகிறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து சேர்க்க முடியாத நிலை என்ன, உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் தான் என்ன, அதுதானா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இந்த கதைகள். ஒரு 4 கதைகள் அப்படியே தான் இருந்துச்சு. அதாவது வாழ்க்கையின் ஏதாவது ஒரு தன்மையையோ அல்லது பாதிக்கப்படுகிற மனிதரின் ஏதாவது ஒரு இயல்பையோ கவிஞரின் சிறுகதைகள் வந்து கண்டிப்பா எடுத்து இயம்புகின்றன. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வாழ்க்கையில பாதிக்கப்படும் போது வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை அது பிரதிபலித்து காட்டுவதாகவே அமைகின்றது. வாழ்க்கை நிகழ்ச்சிகளை உள்ளதை உள்ளதுபடியே எழுதினா யதார்த்த போக்குல இல்லாம கொஞ்சம் கற்பனை சேர்த்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத தெரியுது. இந்த படைப்பாளரின் ஒரு தனித்த பார்வையும் ஒரு தனி நோக்கும் அவருடைய அனுபவமும் சிந்தனையும் முக்கியமாக இதுல பார்க்க முடியுது. சகஜமா சாதாரணமான நிகழ்வுகளை, மனித நடவடிக்கைகளை வித்தியாசமான கோணத்தில் பார்த்து சிந்தனை செய்து அதனால் ஏற்படுகிற மனப்பதிவுகளை இவருடைய சிறுகதைகள் எடுத்து எம்பிக்கின்றன. எழுத்து உயிர்ப்பும் உணர்வும் உள்ள படைப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு கிண்டல் பார்வையோடு ஒரு நளினமான நையாண்டியோடு அந்த காட்டக்கூடிய தன்மை இவருடைய கதைகளில் பதிவு செய்யப்படுகிறது. எளிய வாழ்க்கை முறையும் உயர்ந்த எண்ணங்கள், உண்மை, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், கட்டுப்பாடான வாழ்வு முதலிய மாண்புமிக்க விஷயங்களை போற்றி பேணப்பட்ட இந்த காலங்கள் மறைந்து போய் வேறொரு தன்னலமிக்க சுயநலமுள்ள சுகபோக வாழ்வாக, பணம், பகட்டு, போலி பொருட்களை கொண்ட வாழ்வாக எப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்கின்றார்கள் அப்படிங்கிறதையும், தினமும் அவர்களுடைய வாழ்க்கை நடத்துவதற்காக அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய உள்ளார்ந்த உணர்ச்சிகள் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றப்படுவதை கவிஞர் ஞானன் தன்னுடைய சிறுகதைகளில் காட்சிப்படுத்தியுள்ளார். அதாவது தனக்கென சுகபோக வாழ்க்கையை அமைத்து கொண்ட சப் கலெக்டர் வரதராஜன் அவர் தான் முதல்ல அந்த கதையில வரக்கூடியவர். அது என்ன அப்படின்னா, மத்தவங்க உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிச்சா நாம நினைக்கிற சுகத்தை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா அந்த கதையிலேயே திரும்ப பாத்தீங்கன்னா அதே மனிதர் இன்னொரு பெண்ணால் ஏமாற்றப்படுவதை அந்த கதையிலேயே சொல்றாங்க. தனது வசதிக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆசை நாய்க்கு சோபா என்ன செய்யறாங்கன்னா, தன் சொந்த சுகத்துக்காக வேறொரு இளைஞனை ஆதரித்து வரதராஜனை வஞ்சிக்கிறார். அதாவது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காரு. என்னன்னா, நம்ம நினைச்சதெல்லாம் இங்க நடந்துச்சு அப்படின்னா கடவுள் யாருமே இல்லை அப்படிங்கிற பாடல் வந்து இந்த வரியை வந்து உணர்த்திக்கிறது. இதே மாதிரிதான் ஒரு பெண்ணும், ஒரு ஆண் தான் தவறு செய்தான் அப்படின்னா ஒரு பெண்ணும் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத சமூக சேவகியா இருக்கக்கூடிய இந்த விஸ்வநாத் அவங்களும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. உரிக்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சக்கரம் சுற்றும் அதுலயும் நாகரிகமும் மோகமும் சுகபோகங்களும் மீதும் ஆசை கொண்ட பெண்கள் எதற்கும் துணிவார்கள் என்பதை இந்த வாழ்க்கையானது காட்டுகிறது. அந்த நாகரிக உல்லாச வசதிகளுக்கு ஆசைப்பட்ட அந்த மகளானது என்ன செய்யறா அப்படின்னா, அவங்க அம்மாட்டையே வந்து தன்னுடைய தாயின் வரலாறையே மீண்டும் குறிப்பிடுகிறாள். அந்த நினைவு வந்து இங்கு தாயின் கற்பு நிலையை எப்படி வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நியாயங்கள் வாழ்வதில்லை அப்படிங்கிற ஒரு கதை. உண்மையாகவே வேலை செய்யாமல் அலுவலர்கள் வந்து கண்டிக்கிற ஒரு மேனேஜர். அப்போ உண்மையா இருக்கக்கூடியவங்க இந்த வாழ்க்கையில இருக்க முடியல, அவங்கள வந்து எப்படியாவது பணிமாறுதல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை என்ன செய்யறான்னா நாடகம் ஆடுறா. இப்படி ஒரு பெண்ணை வைத்து இருக்கக்கூடிய பெண்ணிய சிக்கல்களை, மனதார்ந்த சிக்கல்களை இவர் வந்து எல்லா கதைகள்லையும் அந்த பெண்ணை வைத்தேதான் என்ன செஞ்சிருக்காருன்னா பதிவு பண்ணியிருக்காரு. அவ்வாறு செய்து வருகிறாள். இவ்வாறு அந்த சாதனை பெரிதான். அதாவது அந்த ஆளை இடம் மாத்துறதுக்காக இவா பண்ற வேலை பெரிய வேலைதான் அப்படிங்கும் போது இவ வந்து அவளுடைய கற்பையே தப்பா சொல்ற அளவுக்கு மாறிடுறா. அப்ப ஒரு பெண்ணானவள் நினைத்தால் எதையுமே செய்வா அப்படிங்கிறத அந்த கதையில பதிவு பண்றாங்க. சந்தேகம் அப்படிங்கிறது மனிதர்கள் வாழ்வை சீர்குலைத்து விடுகிறது. கணவன் மனைவி அந்த தாம்பத்திய வாழ்க்கையில வந்து சந்தேகம் வந்து உண்மையிலுமே வரக்கூடாது. அப்படி வந்த சந்தேகத்தை நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற கதையில அந்த மனைவியோட அறியாமையில இருக்கக்கூடிய அந்த கதையாக சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் இந்த வாரிசு, இதுதான் வந்து இசைக்காக கொடுக்கப்பட்ட கதை.
அதாவது கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அப்பதான் அவர் சொல்வாரு, கெட்டதுன்னா அப்படின்னா, நீ என்னை விட்டு பிரிஞ்சுட்ட, நீ என்னை விட்டு பிரிஞ்சதுனாலதான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இசையில அதிகமா ஆர்வம் வைத்து நான் அங்கேயே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இசையை முழுமையா பயின்றேன். அப்பதான் அந்த ஒரு ராகம் அப்படிங்கிறதே ஒண்ணு நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு என்ன ஆச்சு, பிரபலம் ஆச்சு. அப்ப இப்படி இப்படி ஒரு கெட்டது நடந்தாலும் அதுக்குள்ளே ஒரு நல்லது நடந்ததை நான் எண்ணி வியக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரு. அப்பதான் அவ சொல்வா, இல்ல நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நமக்கு நடந்தது எல்லாமே நல்லதுக்குதான் அப்படின்னு மனைவி சொல்லக்கூடிய நிலை. இந்த மாதா பாட்டி கதையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மன உறுதி வேண்டும். எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் முதுமையில ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அதாவது அடுத்தவர்கிட்ட போய் கையேந்த கூடாது. இத்தனைக்கும் தன் பெற்ற பையன்தான். இன்னைக்குமே இன்றைய உலக வாழ்க்கையிலுமே எத்தனையோ ஆண்கள் ஆண் குழந்தைகள் பிறக்கிறார்கள், பெண் குழந்தைகளும் பிறக்காங்க. ஆனா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னா முதியோர் இல்லத்துல போய் கடைசியில சேர்த்துறாங்க. தானே கவனிச்சுக்கணும் அப்படின்னா கடைசி உள்ள நிலைமையில ஒரு மனிதனை ஆராய்ந்து பார்த்தால் அவருடைய அனுபவத்துல நம்ம பார்க்கும்போது கடைசி பாக்குறது ரொம்ப கஷ்டப்பா அப்படின்னு சொல்றோம். அப்படி உள்ளார்ந்த அந்த உணர்வுகளை அவர் எப்படி கதையில வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் தெரியுது. கடைசி அந்த அம்மா சொன்ன மாதிரியே அந்த வாசப்படியை நான் மிதிக்கவே மாட்டேன்டா சாகத்தண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதா பாட்டி. அவங்க கடைசி வரைக்கும் அந்த வாசல மிதிக்கவே மாட்டாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப முடியாத நேரத்துல உயிர் போற தருவாயில கையில தூக்கிட்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் வைப்பாங்க. அப்பதான் யோசிச்சு அவர் பாப்பாரு, தான் அம்மா எப்படினாலும் வைராக்கியமா இருந்திருக்காங்க, அந்த வைராக்கியமா இருந்து இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த தெருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாதா பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்ன உடனே அவங்களுடைய கண்ணீர் அழுக அதிகம். ஏன் அப்படின்னா தான் பெற்ற பிள்ளை இல்லாத அந்த மனிதநேயமானது மற்றவர்களிடம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது அந்த உமா ஆசிரியர்னு சொல்லி உமான் பேர் போட்டிருக்காங்க, கதைமாந்தர் பேரு. அவங்க இறுதி வரைக்குமே மனது மாறவில்லை. அப்ப 25 பவுன் போனால் பரவாயில்ல, ஆனா அந்த பெரியவர்கள் பாதுகாப்பாக நமக்கு வீட்டுல இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் உணரவில்லையே, இப்படியும் மனிதநேயம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவரு கதைய முடிச்சிருக்காரு. இந்த துரோகமாங்கிற கதையும் அப்படித்தான். தவறு செய்ய இருந்த நல்லவன் ஒருவனை ஒரு நாய் எப்படி கண்டித்து திருத்திக்கிறது அப்படிங்கறதுதான் அந்த கதையில முழுமையா சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு நோக்குல ஒரு வித்தியாசமான கதை பாணியில கொண்டு போறதா இருக்கு. இன்றைய சிறுகதைகளை பார்க்கும்போது அன்றைய காலத்துல இவர் எழுதியிருக்கும் போது அன்றைய காலத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா கதைகள்லயுமே அந்த பெண்ணிய சிக்கல்கள் வேறு விதமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதே அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு கதையிலையுமே படிச்சுட்டு வந்தேன். இந்த 18 கதைகள்லயுமே கிட்டத்தட்ட அந்த தவறு அப்படிங்கிற ஒரு கதையிலையும் அப்படிதான். பள்ளி ஆசிரியர் என்ன செய்வார்னா வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது மேல் படிப்பு படிக்கிறார். அப்ப அவர் படிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய அந்த தாளாளரே என்ன செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னா அவருடைய படிப்பை ஏத்துக்க மாட்டேங்காங்க, அவரை வேலையை விட்டு போகிற மாதிரி பண்றாங்க. அப்ப எதற்கு என்னைய இப்படி செஞ்சுட்டே இருக்கீங்க, ஒவ்வொரு செயல்லையுமே என்னைய குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்கன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்குதான் அவர் சொல்றாரு, நீ MA பட்டம் படிக்கிற, அப்ப என் பிள்ளைங்களை என்னுடைய பள்ளி மாணவர்களை எப்படி கவனித்துக் கொள்வாய், அப்ப நீ படிக்கிறதுனால உயர் படிப்பு படிக்கிறதுனால பிள்ளைங்களோட படிப்பு வீணாகி விடுமா? இது ஒரு புதிய நோக்குல இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்படி இருக்கும் போது அந்த அந்த கதையில முழுமையாவே அப்படிதான் இருந்துச்சு. கடைசி ஒரு நகைச்சுவையா நையாண்டி கதையா ஒரு கதையை கொடுத்திருந்தாரு. என்னன்னா வட்டோட்டம் நெட்டோட்டம் குட்டோட்டம் அப்படின்னு ஒரு கதை. அதுல என்ன அப்படின்னா ஒரு கல்வன், அதாவது திருடை எப்பவுமே திருடிட்டு தப்பிச்சு போயிருவான். அது அந்த கதையை நான் வாசிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பேச்சு வழக்குல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த முறை மாதிரியே இருந்துச்சு. அந்த பேச்சு வழக்குலயே மக்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப அந்த மக்களிடம் மாட்டிக்கொண்ட உடனே இன்னைக்கு இந்த திருடனை எப்படியாவது நம்ம தப்பிக்க விடக்கூடாது, தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பிடிச்சு வைக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், என்னைய எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டோட்டம் குட்டோட்டம் நெட்டோட்டம் அப்படிங்கிறான். இது பேச்சு நடையில இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படி சொன்ன உடனே மக்கள்கிட்ட வட்டோட்டம் அப்படிங்கும் போது ரவுண்ட் மக்கள் அப்படி வட்டமா சுத்திடுறாங்க. குட்டோட்டம்ங்கும் போது உள்ள குறுகி போறோம். நெட்டோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடிடுறான், அப்படி ஓடி தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு தெரியுது, ஓ இதான் மந்திரம்னு சொன்னானா அப்படின்னு. இது மட்டும் கொஞ்சம் நையாண்டியா சொல்ற மாதிரி, கொஞ்சம் கேலியாக சொல்ற மாதிரி, ஒரு அங்கதச்சுவையோடு இருக்கிற மாதிரி இந்த கதை இருந்துச்சு. இப்படி எல்லா கதைகள்லையுமே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்களை அவர்களுடைய உள்ளத்தின் உணர்வுகளை வேறு வேறு கோணத்தில் பார்க்கக்கூடிய, அதாவது 5 விரல் இருக்குன்னா 5மே வேற வேறதான் இருக்கும். ஆனா ஒரு சூழல் மாறும் போது ஒரு மனிதனே
6 முகங்களோ 7 முகங்களோ 10 முகங்களோ எத்தனை முகங்களோ எல்லா முகங்களுமே வந்து திருப்பி தெரியுற மாதிரியே அழகா அவருடைய உள்ளார்ந்த படைப்புகளை அவருடைய எழுத்துக்கள்ல வெளிக்கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த கதை தொகுப்பானது பதிவு செய்திருது. அதை நான் வாசிக்கும் போது மொத்தமா அந்த 18 கதையில அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்சு. இன்னொன்னு அந்த வாரிசு அப்படிங்கிற தலைப்புக்கு என்ன அப்படிங்கிறதையும் நானு பொருள்பட சொல்லணுங்கிறதுக்காக அந்த இசையை தானா அப்படிங்கிறத இசை ஞானம். அப்ப சண்முக பிரியாங்கிற ஒரு ராகம் இருக்கு, செல்வ பிரியான்னு ஒரு ராகம் இருக்கா அப்படின்னு வேற நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த ராகம் வந்து கர்நாடக இசையில் அந்த தாளத்தோடு சேர்ந்து வர்ற மாதிரி இருந்தது. அப்ப இவர் புதிய ஒரு ராகத்தை சொல்ல வர்றாரா அப்படிங்கிறதையும் நான் ஆராய்ந்து பார்த்தேன். அது வேற ஒரு ராகமா இருந்தது. இப்படி வாரிசு அப்படிங்கிறதுக்கு ஒரு ராகத்தையே வந்து வாரிசாக எடுத்துக்கொண்டுள்ளதை இந்த கதையானது பதிவு செய்கிறது. இவருடைய படைப்புகள் மொத்தமாக ஒவ்வொரு கோணத்திலும் வித்தியாசமான பார்வையில் தன்னுடைய யதார்த்த வாழ்க்கையில் தான் பார்த்து ரசித்த அந்த பார்த்து பழகிய மனிதர்களோடு இருந்த வாழ்க்கையை அப்படியே ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்காரு அப்படிங்கிறத என்னால உள்வாங்க முடிந்தது. இப்படி ஒரு அரியதொரு வாய்ப்பை வழங்கிய அனைத்து ஆளுமைகளுக்கும் மீண்டும் நன்றியை கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிகச் சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. ஜோஸ்பின் மாலதி அவர்கள் சே ஞானனுடைய ஒரு ஆய்வாளர். இதற்கு முன்பும் பலமுறை அவர் ஞானன் அவர்களினுடைய வேறு சில கதைகளை தன்னுடைய ஒரு ஆராய்ச்சி பார்வையில் பேசியிருக்கக்கூடியவர். அந்த வகையில் இன்றைக்கு எடுத்திருக்கின்ற அந்த வாரிசு என்ற கதை வழியாக, ஏன்னா ஞானன் அவர்களினுடைய படைப்புகளில் அவர் குறிப்பிட்டது போலவே ஒரு கிண்டல் தொனி வந்து இருக்கும். அதுபோல முற்போக்கு சிந்தனைகளை அவர் தன்னுடைய கதைகள் வழியாக ரொம்ப எளிதாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு படைப்பாளர். அவர்கள் குறிப்பிட்டது போலவே சூழலால் மாறக்கூடிய மனித முகங்களை அவர் அங்கே கதை மாந்தர்களாக அமைத்திருப்பார். பெரும்பாலும் அழகாக அம்மா அவர்கள் சொன்னது மாதிரி பெண்ணிய நோக்கில் பெண்களை நிறைய படைப்புகளில் படைத்து காட்டியிருக்கக்கூடிய படைப்பாளர். அந்த வகையில் மிகச்சிறப்பான அந்த ஞானனுடைய கதைகளை ஒரு ஆராய்ச்சி கோணத்திலும் எடுத்துரைத்து பேசிய ஜோஸ்பின் மாலதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய வாசிப்பு முற்றத்தில் ஆசிரியர் திருமதி ஜோசப்பின் மாலதி அவர்களுடைய இந்த கருத்துரை உண்மையிலேயே ஒரு சிறப்பான கருத்துரை. எப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அந்த கதையையும் கதை பின்னலையும் கதை சொல்லும் அந்த அந்த கதை சொல்லி எப்படி தன்னுடைய தான் படித்ததை தான் பெற்ற அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வாரோ அதை மிக சிறப்பாகவே செய்திருக்கின்றார். அந்த வகையில் வாரிசு என்ற சிறுகதை தொகுப்பு சே ஞானம் அவருடையது. அனுபவம், கற்பனை, ஆற்றல் நிறைந்த ஒரு படைப்பாளர் என்ன செய்வார்னா, ஒரு அதை பயன்படுத்தி ஒரு படைப்பை உருவாக்குவார். அந்த வகையில் இலக்கியம் வந்து நம்முடைய காலத்தை காட்டுகிற கண்ணாடி என்று சொல்லுற நிலையில மனித மனங்களின் பல்வேறு கோணங்களை இந்த ஆசிரியர் ஞானம் உடைய சிறுகதைகள் வாயிலாக நாம் பார்த்தோம். அவ்வகையில் அந்த 18 கதைகள் பற்றி திருமதி ஜோசப்பின் அவர்கள் விவரிக்கும் பொழுது, அந்த முதல் கதை என்று சொன்னார், பெண்ணியம் பேசும் ஒரு பெண்ணின் மறுபக்கம் கதை. இது வந்து ஒரு இயல்பான கதை தான். இன்றைக்கு பெண்ணியம் பேசுகிறவர்கள், புதுமை எழுத்தாளர்கள், அது புதுமை சிந்தனைவாதிகள் என்று சொல்பவர்கள் மத்தியில அவங்களுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறத ஒரு மறுபக்கமாக நமக்கு சித்தரித்த விதம் அருமை. அப்படி இரண்டாவது வந்து சங்கீதராஜனுடைய அந்த ராகம், அது எனக்கு எப்படிப்பட்டதுன்னா, ஒவ்வொரு புதிய உருவாக்கமும் ஒரு பிரசவம் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு இசையமைப்பாளர் தான் உருவாக்கிய அந்த ராகத்தை அதே ஒரு தன் குழந்தையாக அது பிரசவமாக நினைத்துப்பதும், அதை அவருடைய மனைவி வந்து பிற்காலத்தில் உணர்ந்து தத்தெடுத்துக் கொள்வதும் என்பது ஒரு புதுமையான சிந்தனை. இது உண்மையிலே அருமையான சிந்தனையும் கூட. அந்த வாரிசு உண்மையிலே நானும் அப்படிதான் நினைச்சேன். இது வந்து குடும்ப வாரிசோ அரசியல் வாரிசோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இது ராக வாரிசு. இது உண்மையிலே அருமையான கதை. அடுத்து வட்டிக்கு விடும் முதலாளியினுடைய கதைகள். இந்த சார் மியூட் ஆயிருச்சு. சார் மியூட்டா இருக்கு. சார் மியூட்ல இருக்கு. ஐயா மியூட்ல இருக்குங்க. இந்த வட்டிக்கு விடுறவங்களை வந்து நாம் எப்போதுமே கந்து வட்டிக்காரங்களா வந்து கொஞ்சம் சங்கடப்படலாம். ஆனா இந்த வட்டிக்கு விடுறவங்க வந்து உண்மையிலே வங்கிகளுடைய மறு வடிவமாக தான் பார்க்குறோம். ஒரு காலத்துல இந்த வங்கிகள்லாம் இல்லாத போது இந்த வட்டிக்கு விட்டவங்க தான் வந்து பலருடைய வாழ்க்கையை மேம்படுத்தியவர்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில வட்டிக்கு விடுறவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுகிற, வட்டிக்கு வாங்கினவங்க படுகிற அந்த
கதை வந்து உண்மையிலே இது ஒரு மாறுபட்ட சிந்தனை. அதே வரை அந்த நாய்களுடைய அந்த கதை, நாயின் கதை, துரோகம் என்ற கதை. அடுத்து அந்த மாதா பாட்டியினுடைய கதை, இந்த புறக்கணிக்கப்பட்ட மூத்தவர்கள், மூத்த குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள், திண்ணை காவலர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்ற சிந்தனை. அடுத்து சுகபோக வாழ்க்கை, நூலை போலத்தானே சேலை என்று ஒரு மோரல் வேல்யூஸை சொல்கிற ஒரு கதை. இப்படியாக வாழ்வின் பலதரப்பட்ட கதைகளை, அது பாலியல் சார்ந்த கதைகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய இன்றைய வாழ்வின் அல்லது மனித வாழ்க்கையினுடைய இயல்புகளை, யதார்த்தத்தை சித்தரிக்கும் கதைகளை படைத்த ஞானம் அவர்களுடைய கதைகளை இன்று நம்மோடு இணைந்து கருத்துரை வழங்கிய திருமதி ஜோசபின் மாலதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு அருமையான சிறுகதையை நாம் இன்றைய கருத்துரையில் கேட்டதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 247. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திருமதி ஜோஸ்பின் அவர்கள் ஞானன் எழுதிய வாரிசு என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். முனைவர் பட்ட ஆய்வுக்கான தேடல் பயணத்தில் தென்பட்ட நூல், 18 சிறுகதைகளை உள்ளடக்கிய பணுவல், சாந்தி விஸ்வநாதனின் உள்ளார்ந்த மனவெளிகளை வெளிக்காட்டும் விதமாக உரிக்க சிறுகதையும், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சங்கீதராஜன் மனைவியான வசந்தாவின் சந்தேக பார்வை, இசையன் ராகத்திற்கு பெயர் சூட்டு விழா, தன்னுடைய வாரிசாக ராகத்தை சுட்டிக்காட்டும் தன்மையில் எடுத்துரைக்கும் வாரிசு கதையும், மனிதன் தவறு செய்யும் நேரங்களில் காக்கும் வேலையினை செவலை கருப்பன் என்னும் 2 நாய்கள் வழி எடுத்துரைக்கும் துரோகமா கதையும், முதியோர் வாழ்க்கை சூழலை காட்சிப்படுத்தும் மாதா பாட்டி கதையும், பெண்ணானவள் கற்பு நெறியில் இருந்து விலகும் போது ஏற்படும் பிரச்சனையை விசாலாட்சி மூலம் உணர்த்தும் சக்கரம் சுற்றும் கதையும், சாதாரண நிகழ்வுகளை வித்தியாசமான முறையில் எடுத்துரைக்கும் படைப்பாளர், உயிர்ப்பான நடையில் நகைச்சுவை ததும்பிய பாணியில் எழுதும் போக்கு, சுயநலமிக்க வாழ்க்கையை வாழும் மனித அவலத்தை சுட்டி காட்டியமை, பெண்ணிய சிந்தனைகளை மையமாக கொண்டு எழுதியமை, சூழல் மாறும்போது மனித முகங்களும் மாறும் என்றமை, நியாயங்கள் வாழ்வதில்லை, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் நெஞ்சம் மறுப்பதில்லை, தவறு, வட்டோட்டம், குட்டோட்டம், நெட்டோட்டம் போன்ற சிறுகதைகளை சிறப்புற எடுத்துரைத்தமை, ஒவ்வொரு கதையினையும் சுவைபட எடுத்து கூறி ஆய்வு போக்கில் அணுகி தெளிவாக உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் உண்டு என்றால் அவை புத்தகங்களே என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூறு சந்திப்போம். நன்றி.